பெர்சிய ராஜ்யத்தில் இளவரசனாக கோரேஸ் உட்கார்ந்திருக்கிறாரு. கோரேஸ் உண்மையாக இஸ்ரவேலின் தேவனை அறிந்தவர் அல்ல. இஸ்ரவேலின் தேவனுக்கும் கோரேஸுக்கும் சம்பந்தப்படுத்தப்பட்டவர் கிடையாது. அவர் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு வந்த ஒரு ராஜா. அவர்கிட்ட இந்த ராஜாங்க அபிஷேகம் கோரேஸுக்கு தேவன் தந்தார். அவரிடத்தில் சொல்லுகிறார், அந்த 128 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் பிறப்பான் என்று எரேமியா தீர்க்கதரிசினாலே சொல்லப்படுகிற விஷயத்தை ஏசாயாவும் சொல்லுகிறார். இப்படி ஒரு ராஜா ஒன்று பிறக்க போகிறார். இந்த ராஜா பிறந்ததினாலே, பிறக்க போறதினாலே மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த ராஜரீக அபிஷேகம் அவனுக்குள் இறங்கும் என்று புறஜாதியாயிருந்த கோரேசுக்குள்ள தேவ ஆவி இறங்கினது. அப்படி இறங்கி அந்த அவருக்குள்ள தேவன் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம்தான் இந்த ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 இருக்கிற கடைசி வசனம் முழுவதிலும் இந்த கோரேஸ் ராஜாவிடத்தில் தேவன் பேசுகிறார். பேசும் பொழுது, நீ இவ்வளவு நாளா கடந்த வாழ்க்கை போதும் கோரேஸ், நீ இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட அவன் படையெடுத்து அவனும் பெர்சிய ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த கோரேசும் தரியு ராஜா என்று அழைக்கப்படுகிற மேதிய அரசினுடைய ராஜாவும் இருவரும் இணைந்து அன்றைக்கு பாபிலோன் என்று சொல்லப்படுகிற மகா பெரிய பட்டணம், இன்றைக்கு வல்லரசு நாடுகளை எப்படியெல்லாம் அன்றைக்கு பார்த்தார்களோ அப்படி ஒரு வல்லரசு நாடாக இருந்தது பாபிலோன். அந்த பாபிலோனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கு இந்த கோரேசுக்கு இருந்தது. ஏன்னா கர்த்தர் அந்த திட்டத்தை போட்டார். அந்த திட்டத்தில் கோரேசை பயன்படுத்த தேவன் விரும்பினார். எப்பவுமே தேவனுடைய திட்டத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை பயன்படுத்த தேவன் அனுமதித்து ஒரு திட்டத்தை போட்டிருந்தார்னா கண்டிப்பாக நம்மை பயன்படுத்தாமல் அந்த அந்த ஸ்டோரி அவர் முடிக்கவே மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை எப்படி ஆகிலும் செய்து முடிக்கவே தேவன் விரும்புவார். கோரேசுக்கு அப்படிப்பட்ட திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தினார். நீ இந்த மகா பாபிலோனை நீ பிடிக்க போகிறாய். பாபிலோனை யாரும் டச் பண்ண முடியாது. உலக வல்லரசு நாடுகளிலே தலை சிறந்த ஒரு ராஜரீகம் அமைப்பு கொண்டிருந்த இந்த நாட்டை போய் பிடிப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த தேசத்திற்கு முன்பதாக அந்த அந்த பட்டணத்திற்குள் நீங்கள் உள்ளே போகணும்னு சொன்னால் அங்கே கால்வாய்கள் வெட்டப்பட்டு இருக்கும். அந்த கால்வாய்களுக்குள்ள தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீருக்குள்ள முதலைகள் இருக்கும். அந்த முதலைகளை தாண்டி நீந்தி அந்த பக்கம் போகிறவன் தான் அந்த பட்டணத்திற்குள்ளே போக முடியும். உயிர் திரும்ப வருமா என்று நம்மளால் சொல்ல முடியாது. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் சுவர்கள் மிகப்பெரிய அளவில் உயரமான மதில் சுவர்கள் இருக்கும். கோட்டைகளாக இருக்கும். ஒரு பவுண்டரி, ஒரு அந்த பட்டணங்கள் முழுவதும் நல்ல சூழப்பட்ட வானுயர்ந்த மதில்களை கட்டி எழுப்பின ஒரு பட்டணம் இந்த பாபிலோனின் பட்டணம். இந்த பட்டணத்தை இந்த கோரேசுடைய கைகளில் கொடுப்பேன் என்பதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். கோரேஸ் படையெடுத்து போவதற்கு முன்பதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு இந்த பட்டணத்தை கொடுப்பதற்கு முன்பதாக உனக்கு முன்பதாக சில காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஒன்று, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க முதல்ல முன்பாக என்ன பண்ணுகிறார்? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. நேபுகாத்நேச்சாரியர் வர்றதுக்கு முன்ன பெல்சாசர் இருக்கிறாரு. பெல்சாசனுடைய தந்தை இந்த பாபிலோனை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் பெர்சிய ராஜாவுமாய் இருக்கக்கூடிய கோரேசும் படையெடுத்து அந்த பெல்சாசனுடைய தகப்பனாய் இருந்த அந்த ராஜாங்கத்தை முறியடித்து பட்டணத்தை பிடிக்கிறார்கள். அப்படி பிடிக்க போறதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்கள் வைத்திருக்கிற அந்த உரிமைகளை எல்லாம் பறித்து முறியடித்து உன் கையில கொடுப்பேன். இது சாதாரணமான விஷயம் இல்லை. சர்வசாதாரணமாக இது எடுத்துக்கொள்ள முடியாது. நடப்பதற்கு முன்பதாக தேவன் சொல்லுகிற விஷயத்தை கிரகிப்பது என்பது நமக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய விஷயங்களை தேவன் வேதத்தில் மனுஷன்கிட்ட பேசும்பொழுது நடக்காததுக்கு முன்பதாக நடக்கிற விஷயங்களை தான் நிறைய பேசியிருக்கிறார். சீனாய் மலையில் மோசையோடு கூட பேசின விஷயங்கள்
நடக்காதற்கு முன்பதாய் நடக்க போகிற விஷயங்களை மோசேயின் இடத்துல பேசினார். அப்படி பேசினதுனால தான் மோசேயை சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழுப்புவார் என்று கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. மோசே சொல்கிறார், யூதாவிலே ஒரு செங்கோல் ஒன்று தோன்றும் என்று பிழையாம் சொல்லுகிறான். பிழையாம் ஒரு புறஜாதியை சார்ந்தவன், அவன் குறி சொல்லக்கூடிய ஆவியை உடையவன். அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியை உள்ளே புகுந்து யூதாவிலே ஒரு செங்கல் ஒன்று தோன்றும் என்று அவனும் சொல்லுகிறான். யாக்கோபு சொல்றாரு, கண்டிப்பாக யூத ராஜசிங்கம் பிறப்பார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நிழலாயிருந்த காரியங்களை நிஜமாக்கி காட்டுகிற தேவன். இவ்வளவு தூரம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? நம்ம வாழ்வில் எதெல்லாம் நீங்கள் நிழலாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எதெல்லாம் வாக்கு தத்தங்களாகவே இன்னும் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க, இன்னும் ஏன் நடைபெறவில்லை, ஏன் இப்படி போய்கொண்டிருக்குது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலங்களை எல்லாம் தேவன் நிறைவுக்கு கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிழலை தேவன் நிஜமாக்க முடியும், நிஜமாக்க முடியும். இந்த நிஜத்திற்குத்தான் நமக்கு தேவையானது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நாம் இருந்தால் போதும். இந்த ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாகும். கர்த்தர் அப்படியே ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. கர்த்தர் சொன்னார்னா கரெக்டா இந்த ப்ராமிஸ் நடக்கும். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள தன்னுடைய வேலைக்காரனாக இருக்கக்கூடிய அவர் பேர் என்ன, எலியேசரை சொல்கிறார், நீ எனக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவேன்னு எனக்கு உறுதிப்படுத்தி சொல்லணும்னு சொல்லும் பொழுது தொடையின் மீது அடித்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, கண்டிப்பாக பெண்ணை பார்த்து கொடுப்பேன். அன்னைக்கெல்லாம் உடன்படிக்கை பாருங்க, தொடையின் மீது அடித்து சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சத்தியம் அது எதுக்குன்னு சொன்னால், இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக நான் தவறெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், சொன்னபடியே நான் நடந்துக்குவேங்கிற ஒரு உடன்படிக்கை. அங்கே தொடையின் மீது சத்தியத்தை பண்ணுவார். அந்த தொடை நரம்பு சத்தியத்தை யாக்கோபுக்கு தேவன் இழுத்து பிடிச்சு காட்டுறாரு. ஒரு இரவெல்லாம் தேவனோடு போராடி மனுஷனோடு நீ போராடிட்ட என்று சொல்லும் பொழுது கர்த்தர் யாக்கோபுடைய தொடை நரம்பு சந்தை இழுத்து பிடிக்கிறார். அவன் நடக்கும் பொழுது செண்டி நடக்கிறான். ஆண்டவரே என்னது, கவலைப்படாத, நீ தேவதூதர்களையும் ஜெயிச்சிட்ட, மனுஷனையும் நீ ஜெயிச்சிட்ட, உன் வாழ்க்கை நீ சக்ஸஸ் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். அவனுடைய தொடை நரம்பு சந்தை இழுத்து பிடிச்சி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் என்ற நிரூபணம் பண்ணிக்க ஆரம்பிச்சு தந்தார். அப்படி இன்றைக்கு நமக்கு தேவன் கோரேசுடைய கையை வலது கையை பிடிச்சு சொல்றார், அந்த உடன்படிக்கையை சொல்றார், உன் நிச்சயமாக ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை உடைச்சு உன் கையில நான் கொடுப்பேன். உனக்கு முன்பதாக இந்த பாபிலோனின் கதவுகள் எல்லாருக்கும் முன்பதாக பூட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மற்ற ராஜாக்களுக்கு முன்பதாக உன்னுடைய கண்களுக்கு முன்பதாகவோ இந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். ஒரு விசுவாச பார்வையை கொடுக்க ஆரம்பித்தார் தேவன். எப்பவுமே அந்த பார்வை நமக்கு ரொம்ப அவசியம். பார்த்துக்கிடுங்க, விசுவாசத்தின் பார்வையில் பூட்டப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டதாக பார்க்கணும். திறக்கப்பட்டிருக்கிறது நமக்காக அந்த அந்தகார சக்தியுடைய கதவுகள் பூட்டப்படுகிறதாக விசுவாசிக்க தெரியணும், நம்ப தெரியணும். அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அது அப்படியே வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். இந்த மனுஷனுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவர் பேசுகிறார், அவருடைய வலது கையை பிடிச்சு இந்த சத்திய பிரமாணத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை ஒன்று வாசிப்போம். ஏசாயா 41:13 கொஞ்சம் வாசிக்கலாம். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியுள்ள மக்களை, இஸ்ரவேல் என்னும் கூட்டமே, உன் வலது கையை பிடிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பலத்தை தந்தார். நீ பயப்படாத. நிறைய நேரத்தில் நமக்கு பயம் வருதுங்க, எல்லா விஷயத்திலும் பயம் வருது. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வருது, நாளைக்கு என்ன பண்ணுறதுங்கிறத குறித்து ஒரு கவலை வருது, சில வேலை செய்கிற ஸ்தலங்களில் வேலைகளை குறித்து நமக்கு கவலை வருது, பொருளாதாரத்தை குறித்து நமக்கு பயம் வருது,
அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு நினச்சி நமக்கு பயம் வருது. இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். ஏன் அந்த பயத்தில் இருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பாபிலோனுக்குள்ள சிறைவாசப்பட்டு கைதிகளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை முழுவதும் ஒருவேளை நம்முடைய காலங்கள் முழுவதும் ஒரு சிறைவாசமாகவே போய்விடுமோ, இந்த 70 ஆண்டு காலங்களில் நாம் தப்பித்து உயிரோடு கூட வெளியில் போக வாய்ப்பு இருக்கிறதா என்று அவள் நினைக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கனை வச்சு சொல்லுகிறார். அவருடைய வலது கையை பிடிச்சு பேசுகிறார். இஸ்ரவேல் என்னும் யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இந்த சிறு மந்தையே, நீ பயப்படாத. ஒரு கான்ஃபிடென்ட்டை தேவன் தர அந்த மக்களுடைய கரத்தை பிடிச்சு இன்னைக்கு அந்த கான்ஃபிடென்ட் இந்த பிப்ரவரி இந்த முதல் வார ஆராதனையில் கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடிச்சு ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதிரு. உன் கரத்தை தேவன் பிடிச்சு சொல்கிறார். உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்து பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயப்படாத, நாளைய தினத்தை பற்றி நீ கவலைப்படாத. உன்னுடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிக்க அவர் திட்டமிட்டபடியால் பாபிலோனின் சிறையிருப்பு இஸ்ரவேலுக்கு நிரந்தரம் அல்ல என்பதை தேவன் ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அந்த மக்களை குறித்து சொல்லுகிறார். உன் வலதையை பிடித்து வழி நடத்துகிற தேவன் தான் அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நடத்துகிறார். நெடுநாளா துக்கப்பட்டு வழியே இல்லைன்னு திகைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை சிறைகளுக்குள் அனுப்பினார். இந்த செய்தியின் பிரகடனம் முழுவதும் பாபிலோனுடைய சிறை கைதிகள் முழுவதும் உள்ளே பிரசித்தமாய் மாறினது. இந்த பெர்சிய ராஜாவாக இருக்கிற கோரேஸ் படையெடுத்து உள்ளே போகும்பொழுது தானியேலும் உள்ளே சிறை கைதியாகி உள்ளே இருக்கிறார். தானியேலுடைய நண்பர்கள் உள்ளே சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் 3 வேளையும் ஜெபிக்கிற அந்த பழக்கமுடையவர்கள். சிறையில் எப்பொழுதுமே தேவனை நோக்கி நீங்காத ஒரு ஜெப தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று உள்ளே போகிறது. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற விஷயத்தை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பித்தது. அந்த நம்பிக்கைக்கு பின்பதாக நடந்த விஷயம் தெரியுமா? 70 ஆண்டு காலம் தேவன் கொடுத்த அந்த தீர்ப்பில் 50வது வருஷம் வரும் பொழுது விடுதலை அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. அந்த 70 ஆண்டை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் இறங்க ஆரம்பித்தார். ஜனங்கள் சிறைகளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார், தொழுகை செய்ய ஆரம்பித்தார். இஸ்ரவேலை ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தேவன் கைதிகளாய் மாற்றினார்? ஏன் அவர்கள் கைதிகளாய் போய் சென்றார்கள்? தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தனக்கு பிரியம்தான் என்று சொல்லி இருந்தும் கூட அவளை கைதிகளாய் மாற்றின விஷயத்தை கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3 வசனங்களை எடுத்து வாசித்து பார்ப்போம். எரேமியா 25:3 கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமலும் உங்கள் செவிகளையும் சாயாமல் போனீர்கள். அவர்களை கொண்டு ஒன்று அவனவன் தன் பொல்லாத வழியையும் பொல்லாப்பை விட்டு திரும்பி குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும். ஊழியக்காரர் அனுப்பிச்சதுடைய நோக்கம் எதற்கு? பொல்லாத வழிகளில் நீ நாடாத, பொல்லாத வழிகளிலே உன்னுடைய மனசை நீ செலுத்தாத. தேவன் உனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையில அந்த கானானுக்குள்ளே தேவனை மாத்திரம் ஆராதிக்கல நீ இரு என்று ஒவ்வொரு ஊழியக்காரனையும் சொல்லி 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 நான் உனக்கு அனுப்பிச்சு கொடுத்தனே. அந்த ஊழியக்காருடைய வார்த்தைகளை கேட்டாயா? அந்த ஊழியக்காருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தாயா? நீ செவி கொடுக்கவில்லையே. என்ன நடந்தது அதுக்கப்புறம்? நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு
என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது உடன்படிக்கையின் மக்கள், கர்த்தராலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற மக்கள், கர்த்தராலே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற மக்கள், கர்த்தராலே பெயர் எழுதப்பட்டிருக்கிற மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மறுப்பதும், தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய வாழ்க்கையை கீழ்ப்படிய மறுப்பதும், அந்த இடத்திற்கு ஒரு நிர்விசாரத்தை கொண்டு வருவதும் யாருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறதோ அங்கே கர்த்தர் தீமைக்கு இடமளிக்கிறவராய் மாற்றுகிறார். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். பல முறை ஊழியர்களை கொண்டு சொன்னார், இது செய்யாதீங்கப்பா, இப்படி நடக்காதீங்க, இப்படி வாழ்க்கையை நீங்க விட்டுறாதீங்க, விட்டால் நிலைமைகள் வேறு விதமாய் மாறும் என்று சொல்லி நீங்கள் கேளாமல் போனீர்கள். நிலைமைகள் என்னானது? கீழே வசங்களை வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஆலயத்திற்குள் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திற்குள் தேவையில்லாத தோப்புகளை ஏற்படுத்தினார்கள். தேவன் சொன்ன உடன்படிக்கையின் ஆராதனை முறைமைகள் முழுவதும் அவர்கள் மாற்றி போட்டார்கள். ஆராதனை முறைமைகளுடைய வழிபாடுகள் முழுவதும் விக்கிரகங்களை சார்ந்ததாய் மாறினது. கர்த்தருடைய கோபம் இறங்கினது. பாபிலோனியுடைய படையெடுப்பை இந்த இஸ்ரவேலுக்குள் அனுப்பிச்சு கொடுத்தார். நேபுகாத்நேச்சாருடைய இருதயத்தை ஏவினார். போய் இந்த ஜனங்களை சிறப்படுத்தி கொண்டு வா, இவர்கள் வணங்க கழுத்துள்ள ஜனம், இந்த ஜனங்கள் என்னுடைய சொல்லை கேளாத ஜனம் இவர்கள் என்று சொல்லி அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. அந்த தேவாலயத்தையும், எந்த தேவாலயத்திற்குள் விக்கிரகங்களை உள்ளே கொண்டு போய் நிறுத்தினார்களோ அந்த தேவாலயத்தையும் தீயில் தீ கொளுத்தி தீக்கிரையாக்கினார்கள். ஆண்டவர் தேவனுடைய கோபம் அக்னியாய் இறங்க ஆரம்பித்தது. இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பல முறை சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. இந்த 70 ஆண்டு காலமும் வருகிற காலங்களில் அவர்கள் துக்கித்து கேட்ட விஷயம், அழுது புலம்பி கேட்ட விஷயம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், என்னுடைய முற்பிதாக்கள் தவறு செய்து விட்டார்கள், எங்களுடைய இனஜன பந்துக்கள் தவறு செய்து விட்டார்கள், எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கேட்கிற அந்த கூக்குரல் கேட்ட பொழுதோ தேவன் கோரேசுடைய இருதயத்தை தேவன் ஏவினார். நீ புறப்படு, இந்த ஜனங்களை போய் விடுதலை ஆக்குறதுக்கு நீ போ என்று சொல்லி கர்த்தர் கோரேசுடைய இருதயத்தை ஏவி தன் வலது கையை பிடித்து சொன்னார், நீ போ, உனக்கு முன்பதாக அவன் போட்டிருக்கிற முதலைகளுடைய வாயிலெல்லாம் நான் கட்டிடுவேன், அந்த ஆற்றினுடைய தண்ணீரை எல்லாம் நீ கடக்கிறதுக்கு உனக்கு தேவை பலத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன், அவன் வைத்திருக்கிற அந்த வெண்கல கதவுகளை எல்லாம் உனக்கு முன்பதாக நான் திறந்து வைச்சிருப்பேன், நீ போய் என் ஜனங்களை விடுதலை ஆக்கு. ஜனங்களை விடுதலை ஆக்குகிற காலத்தை தேவன் அனுமதித்தார். நம்ம மேல இருக்கிற கட்டுகளை தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த விடுதலையின் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் விடுதலை ஆக்குகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அந்த வார்த்தை தான் அவனை பிழைக்க வைக்கிறது. அந்த கட்டுகளிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறது. சிறையிலிருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் தூது வந்தது, நாம் விடுவிக்கப்பட போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷம். கோரேஸ் உள்ளே போகும் பொழுது வெண்கல கதவுகள் அவனுக்கு தடையாய் இருந்தது. அந்த கதவுகளை தேவன் உடைத்தார். தாவீது கோலியாத்தை சந்திக்கும் பொழுது அவன் வைத்திருந்த வெப்பன்ஸுகள் எல்லாம், அந்த அந்த கற்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக கோலியாத் தலையின் மீது ஒரு வெண்கல சீராவை அணிந்திருந்தான். தாவீதுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையை பாருங்க. இவன் போட்டு எப்பேற்பட்ட கேடயத்தான் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வெண்கலத்தை உடைய ஒரு பெரிய செவரே வைத்திருந்தாலும் சரி, என் தேவன் அவனை வீழ்த்த தீர்மானித்து விட்டார். இன்றைக்கு இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை கொடுக்க தேவன் தீர்மானித்து விட்டார். பெலிஸ்தரை என் கையில தேவன் கொடுக்க தீர்மானித்து விட்டார் என்று சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல்லை எடுத்து அவன் நெற்றியில் அடிக்கும் பொழுது அந்த வெண்கல சீரா கீழே விழ ஆரம்பித்தது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் நாம் நம்புகிறோமோ, யாரெல்லாம் நாம் விசுவாசித்து வாழ்கிறோமோ, காலம் ஒருவேளை அப்படிதான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். கண்டிப்பாக வெண்கல சீரா கீழே உங்களுக்கு முன்பதாக கீழே விழுந்தே தீரும். நமக்கு முன்பதாக இருக்கிற வெண்கல கதவுகள் திறக்கப்படும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்தில் வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ வெண்கல சீராக்கள் நிற்கும், கோலியாத்தை போல நிற்பாங்க. எத்தனையோ பேர் படையெடுத்து நிற்பாங்க. பார்க்கிறதுக்கு பயமா இருக்கும், இதை நம்ம ஜெயிக்க முடியுமா? இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளை போல இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவரே நான் ஒரு சிறுவனை போல இருக்கிறேன்,
என்று நினைத்த தாவீதுக்கு தான் ஆண்டவர் பயிற்சி கொடுத்தார். சிங்கத்தின் வாயை கிழிக்க பயிற்சி கொடுத்தார், கரடையின் வாயை கிழிக்க பயிற்சி கொடுத்தார், அவனுக்கு வில் வித்தையில பயிற்சி கொடுத்தார். ஒரு பெரிய மிருகமுள்ள மனிதனை கீழே தள்ளுவதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்த தாவீது வெண்கல சீராவை கீழே வீழ்த்துவதற்கு அவன் தேவனோடு ஒன்றி இருந்தான். ஒன்றி இருந்ததினாலே அவனுக்கு முன்பதாக எந்த வெண்கலமும் அவனுக்கு தடையாயில்லை. அவனுடைய நம்பிக்கை ஒரே கல் அவனை வீழ்த்தினது. அந்த வீழ்த்தப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சூழல்களை தேவன் வீழ்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 121:5 சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவராய் நம்முடைய வாழ்வில் அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். கையை வலது கையை பிடிக்கிறாரு, வலது கையினால் உடன்படிக்கை பண்றாரு. வலது பக்கத்தின் நிழலாய் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். என்னைக்கு மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்மோட கூடவே அவர் நிற்கிற நிழலா அல்ல, நிஜமாய் இருக்கிறார். ஒரு நிஜத்தின் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த புதிய மாசத்துல ஒரு பொய்யான தெய்வம் அல்ல, இந்த தேவன் என்னென்றைக்கும் சதா காலமும் ஜீவிக்கிற தேவனை தொழுது கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆராதனைகளிலே அவர்கள் பொய்யாய் நடித்தார்கள். மோசே பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது இந்த ஜனங்களெல்லாம் எதுக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு இப்படி அடம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உட்ராயமெல்லாம் இங்கேயே செங்கல் அறுத்து இப்படியே சுண்ணாம்பா போகட்டும், இவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு நீயும் ஆரோனும் வந்து நின்றுக்கிட்டு எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இவரை கூட்டிகிட்டு போய் என்னதான் பண்ண போற ராக் அப்படின்னு அப்படி அப்படி எகிப்து ராஜா கேட்க ஆரம்பிக்கும் பொழுது மோசே ஜனங்களை குறித்து ஒரு அடையாளப்படுத்தினான். இந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக கூட்டிட்டு போறேன். கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஜனங்கள் என்று தேவனுடைய ஜனம் என்று சொன்னால் தேவனை ஆராதிப்பவர்கள் என்று பொருள். தேவனை ஆராதிப்பதற்கு எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்களோ, எப்பொழுதெல்லாம் ஆராதிப்பதற்கு ஒரு வெவ்வேறு காரியங்களை அவர்கள் கையாள முயற்சித்தார்களோ, ஆராதனைக்கு தேவன் கொடுத்த அந்த விழிப்பான வசனங்களை மறுதளித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் தீங்கிலே அகப்பட்டு கொண்டார்கள். அப்படி அகப்பட்டு கொண்ட ஜனம்தான் இந்த இஸ்ரவேல் என்னும் ஜனம், யூதா என்னும் ஜனம். 70 வருடமாக தேவனால் சொல்லப்பட்ட தண்டனையின் காலமாக அவர்கள் உள்ளே இருந்தார். கர்த்தர் ஒரு காரியத்தை விடுவிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து ஒரு திட்டமிடும் பொழுது, எதெல்லாம் சீர்குலைந்ததோ, எதெல்லாம் நஷ்டமடைந்ததோ, எதெல்லாம் பாழாய் போனதோ, அதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? திரும்ப எடுத்து புதுப்பிப்பானாம். இதுதான் அந்த வார்த்தையின் வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருகிற தேவனுடைய வல்லமை. பாழாய் கிடந்ததை எடுத்து திரும்பவும் புதுப்பிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கோரேசை கொண்டு தேவன் நிறைவேற்ற விரும்பினார். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்குள்ள கவனத்தை திருப்புவோம். 1ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போம். எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. சொல்ற பாருங்க, இங்க கரெக்டா கோரேஸ் பேசுறார். எஸ்ரா நூலில் கோரேஸ் மூலியமா ஆண்டவர் பேசுறார். தேவனுடைய ஜனம் இங்க யார் இருக்கிறார்களோ அந்த ஜனத்தோட அவருடைய தேவன் இருப்பாராக. நீங்க தேவனுடைய ஜனமா இருக்கிறீங்களா? தேவனுடைய ஜனமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட யார் இருக்கா தெரியுமா? உங்களுடைய தேவன் மீட்பர் இருக்கிறார். உங்களுடைய தேவன் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய பொக்கிஷம் என்ன தெரியுமா? தேவனுடைய பொக்கிஷ சாலையில் என்ன வச்சிருக்காரு தெரியுமா? அதை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 19:5. உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் எனக்கு நீங்கள் சொந்த சம்பத்துனா என்னுடைய சொத்து, என்னுடைய பொக்கிஷம் என்று பொருள். உனக்கு ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை நான் கொடுக்கிறேன்னு கோரேசுக்கு சொன்னது, என் ஜனங்களை நான் உனக்கு கொடுப்பேன், என் ஜனங்களை நான் உன் கையில் தந்துடுவேன், நீ அவங்கள ஆளு.
அவங்களுக்கு இந்த தேவனை பற்றி சொல்லு. நான் தான் தேவன் என்று நீ சொல்லு. யார் இதை சொல்லுகிறா? ஒரு புறஜாதியன் இஸ்ரவேலின் தேவனை குறித்து இஸ்ரவேலிடம் சாட்சியாய் சொல்லுகிறான். இதுதான் தேவன் செய்கிற அற்புதமான ஒரு காரியம். நாம் சாட்சியாய் இருந்து கொண்டிருக்கிறோம். மாணவன், தேவனுடைய பொக்கிஷம் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் தான். நம்முடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற இரும்பு தாழ்பால்களை உடைக்க நம்மை அவர் பொக்கிஷமாய் அழைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிக்கலாம். 6 7 8. உபாகம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி அவர் உன்னை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை அவர் தெரிந்து கொண்டார். என்னை அவர் தெரிந்து கொண்டார். ஐயா, ஏன்? என் தேவன் என்னோடு வாசம் பண்ணுவதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, எங்கே சென்றாலும், எந்த இடத்தில் சென்றாலும் நீங்கள் அல்ல, உங்களோடு தேவனே வருகிறார். உங்களோடு தேவன் இருக்கிறார். எஸ்ரா புஸ்தகத்தில் கோரேசோடு பேசுகிற இந்த வசனத்துக்கு முன்பதாக எஸ்ரா சொல்கிறார், இந்த தேவனுடைய ஜனம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த ஜனத்தோடு இந்த தேவன் இருக்கிறார். தேவன் வலது கையை பிடிச்சு பேசுகிற வசனம், என் தேவனாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்த சம்பந்து, நீதான் எனக்கு சொந்த சொத்து. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே ரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். புத்தினாலும் ஞானத்தினாலும் பொக்கிஷங்களை சேர்க்க முடியும், பொன் பொருள் ஆபரணங்களை சேர்க்க முடியும், சொத்துக்களை சேர்க்க முடியும், தலைமுறைகளை தாண்டி ஆஸ்திகளை சேர்க்க முடியும். ஆனால் ரத்தத்தினால் ஒரு சொந்தத்தை வாங்குகிறது இயேசுவால் மட்டும்தான் முடியும். தன் ரத்தத்தை சிந்தி சொந்த ஜனங்களை பொக்கிஷமாய் இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். அவர்தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது இஸ்ரவேலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற விஷயம் அற்புதமானது. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 135:4, இந்த ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிற பொக்கிஷம் என்ன? யாக்கோப்பை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஜனமே, நான் தெரிந்தெடுத்த பாத்திரமே, நான் தெரிந்தெடுத்த தேவனுடைய ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே என்று இன்றைக்கு உங்களுடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் பேசுகிறாரா? பேசிக்கொண்டிருக்கிறாரா? உன்னுடைய சிறையிருப்பின் கதவுகளை தேவன் முடிவுக்கு கொண்டு வருகிறார். மகனே, கோரேசுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, அவன் நினைத்து கொண்டிருந்தான், நான் எங்கடா போய் இந்த இஸ்ரவேலை போய் இந்த 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 எங்கள் தாத்தா அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சேரனை பிடிச்சி நான் எப்போ ராஜாவாக, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இந்த கோரேசுக்கு தேவன் ஒரு நம்பிக்கை ஊட்டலை கொடுத்தார். நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் இப்படி தான் கடந்துட்டு இருக்கிறேன், இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் ஒன்று, ஒரு நேரம் ஒன்று உனக்கு வந்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் இரும்பு கதவுகளை தேவன் உடைச்சு பொக்கிஷத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறதை போல் உன்னுடைய வாழ்வில் நீ இழந்த எல்லாத்தையும் உன்னுடைய வாழ்வில் கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையாக இருக்கிற இயேசுவை உனக்கு கொடுத்து, அவரால் அனுமதிக்கப்படுகிற ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் என்கிற விசுவாசம் இன்றைக்கு உனக்குள் பிறக்குமானால், நீங்கள் தான் அந்த புதையல், நீங்கள் தான் அந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் மாற்றுக்கிறதே இல்லை. தேவனுடைய சொந்தம், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரத்த சொந்தம், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கோரேசுக்கு சொல்றார். அதோடு மட்டும் இல்லை, கோரேசை கூப்பிட்டு, நான் தான் உன்னை அழைத்தேன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக. ஏசாயால சொல்றாரு, ஏசாயா வாசித்து பாருங்க. அதில் சொல்றாரு, நான் தான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய்
கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்ம வாழ்க்கையில் கோணல் இது ரொம்ப பெரிய நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிறோமா, சரியாக இருக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, அசுத்தமாக இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா, பிரியமற்று இருக்கிறோமா என்பதையெல்லாம் தீர்மானிக்கிறது எதை வச்சுன்னா தேவனுடைய வார்த்தைகளை வைத்து தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் சிறைக்கு செல்லுகிறது. உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோணலானவர்கள் சரியாக்கிடுவேன். என்ன சரியாக்குகிறார்? மக்கள் எப்போ ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு வழிபட்டு கொண்டிருந்த அந்த சிந்தைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரா? நேராக்குகிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவருடைய சிந்தை கர்த்தரை மாற்றுகிற அந்த காலத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா அந்த சிந்தை வந்தால்தான் இந்த ராஜா சொல்றதை அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்முடைய சிந்தையில் கர்த்தருடைய வார்த்தை பதிய எப்போ ஆரம்பிக்குதோ அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள என்ன ஆகுனா கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல இருதயமாக இருக்கக்கூடிய பொக்கிஷமாக நல்ல இருதயமாக இருந்ததுன்னா அந்த இருதயத்திலிருந்து அவன் என்ன எடுத்து கொடுப்பானா? நல்ல பொக்கிஷத்தை அவன் எடுத்து கொடுப்பான். அவனுடைய இருதயம் கெட்டதாக இருந்தால் அவனுடைய இருதயத்திலிருந்து கெட்ட பொக்கிஷத்தை அவன் எடுத்து தருவான். பொக்கிஷம் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்துக்குள் இருந்தால் அந்த வார்த்தை நல்லதாக வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் இருதயம் நல்ல இருதயமாக இருந்ததினாலே அவர் நல்ல வார்த்தைகள் பொக்கிஷமாக மக்களுக்கு எடுத்து கொடுத்தார். இந்த வார்த்தை உனக்கு முன்பதாக இருக்க காரியங்களை நான் கோணல் எல்லாம் சரியாக்குவேன். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் கோணல்கள் என்ன என்பதை கர்த்தர் கற்றுத் தருவார். அதற்காக தன் ஊழியர்களை வைக்கிறார், அதற்காக தன் சபையை வைக்கிறார், அதற்காக தன் வசனங்களை கொடுக்கிறார், அதற்காக தன் பிரசங்கங்களை கொடுக்கிறார். ஏன்? கோணல் உண்டாயிரும். கோணலை நேராக்கத்தக்கவன் யார் என்று கேள்வி எழுப்புகிறது. நம்முடைய கோணலை தேவன் நேராக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலர் காது கொடுத்து கேட்கல, சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கல, என்ன சொன்னாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னதை எல்லாத்தையும் தூரப்படுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான். பிடிச்சி கொண்டு 70 வருஷம் போட்டு லாக்கப்பில் போற வச்சுட்டாரு. விடுவிக்கப்பட முடியாத தண்டனை. அது சிறுவர்களுக்கும் வரலாம், பெரியவர்களுக்கும் வரலாம், அறிந்தவர்களுக்கும் வரலாம், அறியாதவர்களுக்கும் வரலாம். அப்படி நம்மகிட்ட வளர்கிற பிள்ளைகள் அப்படி வளர வேணாம். சபையில் பிரசங்கம் கேட்கும் பொழுது பிரசங்கம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கிறதோ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேள். அது கண்டிப்பாக ஒரு காலத்தில் உனக்கு பிடிக்கும். அதில் மதுரம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? மதுரம் இருக்கும், அதில் தேன் இருக்கும். அதனால தான் பாலும் தேனும் மூடுகிற தேசத்தை கொடுத்தாரு. அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மலையில் பூரா தேன் கூடா தொங்கிட்டு தேனை குடிச்சு பெருசாக எல்லாம். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருப்பது தேவனுடைய வார்த்தை. அந்த பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் என்பதுதான் தேன். பால் என்பது தேவனுடைய வெண்மை. தேவன் அங்கே தான் இறங்க போகிறார் என்கிற அந்த வெண்மை. அந்த பட்டணத்தை தேவன் முன்குறித்தார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கேளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11 வாசித்துருவோம். வாசிங்க. வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறதாவது மீட்டுக்கொண்டு அவருக்குரிய நம்முடைய சொந்த ஜனங்களாக நாம் எதற்காக தேவனுடைய ஜனங்களாக நம்மை ஆண்டவர் பிடிக்கிறாராம்? நற்கிரிகளை செய்வதற்காக. கிறிஸ்துவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ கிறிஸ்துவா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ கிறிஸ்துவுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேதம் வாசிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தேவனுக்காக நீ நற்கிரிகளை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய சொந்த வாழ்வுக்காக நீ வாழ்ந்தது போதும். உனக்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் போதும். நீ தேவனுக்காக ஏதாவது ஒரு கிரியைகளை செய்ய நீ ஆரம்பிக்கும் பொழுது உன் கதவுகள் திறக்கப்படும். செத்த கிரியைகளை தேவன் ஒரு நாளும் விரும்பவில்லை. உன்னிடத்திலிருந்து ஆவிக்குரிய உயிர் மீட்சி அடைந்த கிரியைகள் உன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனுக்கு சொந்தமானவர். தீத்துவுக்கு பவுல் சொல்லுகிறார்,
தேவனுக்கு சொந்தமானவனா நீ இருக்கணும்னு சொன்னா நீ கிரியைகளை நடப்பி. அப்புறம் வாசிங்க, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக, ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். கிரியையில் செய்யணும். இந்த கோரேசை கொண்டு மக்கள்கிட்ட ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இவ்வளவு வருஷமா நீ சிறையில் கிடந்ததெல்லாம் போதுண்டா தம்பிகளா, நீ முடங்கி கிடந்ததெல்லாம் போதும், எல்லாரையும் இழந்துரு, உன்னுடைய தூசி உதறி விட்டு எழும்பு, எழும்பு எழும்பு சியோனே, உன் தூசி உதறி விட்டு நீ எழும்பு, நான் சொல்லுற வேலையை போய் செய், உனக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கோரேஸ் இங்கே சொல்கிறார், இந்த ஜனங்களை அனுப்புறதுக்கு முன்னால் தேவனோடு கூட இருக்கிற ஜனம் யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ திரும்ப நீங்கள் எந்திரிச்சு போய் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த தப்பை போய் சரி பண்ணுங்க. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாங்க? ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்திட்டு வந்துட்டாங்க. ஆலய ஆராதனைகளை அவர்கள் தீட்டுப்படுத்திட்டு வந்துட்டாங்க. ஆகவே நீங்கள் திரும்ப போய் என்ன பண்ணுறீங்க? அந்த ஆலயத்தை நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? திரும்ப கட்டுறீங்க. ஆலய காரியங்களில் நீங்கள் திரும்ப கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. கோரேஸ், ஒரு கோரேஸ் எழும்பினான். ஒரு கோரேஸ் எழும்பி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் அடப்பட்டிருந்த அத்தனை இஸ்ரவேலருக்குள்ளும் ஒரு பெரிய ரிவைவல் அவன் ஏற்படுத்தினான். அவன் சொல்லுகிற ஒரு காரியம், எந்த ஆலயத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தி விட்டு நீங்கள் வெளியில் போனீர்களோ அந்த ஆலயத்தை போய் நீ திரும்ப புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் கிளம்பு, இனி நீ சிறையில் படுத்துட்டு இருக்காத. அவன் அழைப்பு பெற்று ராஜாவாய் உட்கார்ந்த முதல் வருடத்தில் அவன் செய்த காரியம், கத்தருக்காய் வந்தவன் காலத்தை கல் தள்ளி போட மாட்டான். கத்தருக்காய் அழைப்பு பெற்றவன், கத்தருக்காய் பிறந்திருக்கிறவன், இந்த வருஷம் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், முடிஞ்சா பார்த்துக்கலாம், வாய்ப்பு இருந்தா பார்த்துக்கலான்னு பேசுறவன் தேவனால் அழைக்கப்பட்டவனும் அல்ல, தேவனால் தொடப்பட்டவனும் அல்ல. ரைட் நோ கத்தருக்காக முடிவெடுக்கிறவன் தான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தொடப்பட்டவன், கத்தருக்காக நியமிக்கப்பட்டவன். பெர்சியா ராஜாவாயிருக்கிற கோரேசுக்கு தேவன் கொடுத்தார். அவன் அரசு பதவி வந்த உடனே சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துக்கலான்னு அவன் நினைக்கல. கத்தர் சொன்னதை அழுத்தமாய் பிடித்தான், மனசுக்குள்ளே கிரகித்து பிடித்து நின்றான். நான் கத்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் வந்தவன் நின்றான். நிற்கும் பொழுது ஜனங்களை ஏவி விட்டான். அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கொண்டு ஏவி விட்டான். எழுந்து புறப்படு, நீ படுத்திருக்காத, முடங்கி இருக்காத, கிளம்பு, உன் தூசி உதறி விட்டு நீ கிளம்பு. இன்றைக்கு விசுவாசத்தில் நிற்கிற உன்னுக்கும் எனக்கும் கத்தர் அதான் சொல்கிறாரு, நீ கத்தருக்காக ஏதாவது ஒரு கிரியை நடப்பிக்க எழுந்து நில்லு, நீ முடங்கி கிடக்காத, இது அப்படி போகட்டும் இப்படி போட்டுலாம் எது நீ நினைக்காத, தேவனுக்காக நீ எழும்பி வா. நீ எழும்பி வர்ற உன்னை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தேவன் ஆலயத்தை கட்டுவார். தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது உங்கள் மேலே என் மேலே இருக்கிற தீர்மானம். சபையை கட்டுவது, சபை என்பது ஆத்துமாக்களை சேர்ப்பது, கட்டடங்கள் கட்டுவது உள்ளிட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை கொண்டு தான் தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே சிறைப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, உனக்கு விடுதலை. இந்த விடுதலையை நீ பயன்படுத்து. யாருக்காக? தேவனுக்காக பயன்படுத்து. உனக்காக இல்லை விடுதலை, உன்னுடைய குடும்பத்துக்காக இல்லை, உன்னுடைய தேசத்துக்காக இல்லை, உன்னுடைய சந்ததிகளுக்காக இல்லை. அந்த விடுதலை கர்த்தருக்காக. அது இன்றைக்கே செய், இப்பொழுதே செய், இன்றைக்கே தீர்மானம் பண்ணு. அப்பொழுது வெண்கல கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும், ஒளிப்பீடத்தின் புதையல்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கும், பொக்கிஷங்கள் உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஜனங்களை சொல்லி அனுப்புகிறார். கோரேஸ் சொல்கிறார், 5வது வசனத்தை வாசிக்குமா? கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசேரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். தேவனுடைய ஆவி உனக்குள்ள ஏவுகிறதா மகனே மகளே? ஆகிய தேவனுடைய ஆவியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க பிடித்து நில்லுங்கள்.
கர்த்தர் உங்களுடைய இரும்பு கதவுகளை திறக்க நேரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய ஆவியில் அந்த விசுவாசத்தை நான் பாருகிறேன். அந்த நேரத்தின் காலத்துக்குள்ளே நீ நிற்கிறாய். தேவனுடைய ஆலயத்திற்காக, தேவனுடைய எதிர்காலத்திற்காக, கிரியைகளை நடப்பிப்பதற்காக இந்த காலங்களை நீ பயன்படுத்து. அப்புறம் அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். அவளை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி வெள்ளி பனிமுட்டுக்களையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத்நேச்சர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலிருந்து வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிசக்காரனாகிய மித்ரோத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாக சேஸ்பாசரிடத்தில் எண்ணெய் கொடுத்தான். ஆலயத்தை தேவன் திரும்பவும் சீரமைத்தார். நேபுகாத்நேச்சரியர் வந்து என்ன பண்ணார்? மக்களை மட்டும் கொள்ளையிட்டு போகல, ஆலயத்தில் இருந்த பொன், தாளம், தாம்பலம், பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் நேபுகாத்நேச்சர் கொண்டு அங்கே கொண்டு போய் மறைச்சி வச்சுக்கிட்டாரு. நான் திரும்ப சொல்லுகிறேன், தேவன் ஒன்றை திரும்ப புதுப்பிக்க தேவன் விரும்புவாரே ஆனால் அடிப்படையிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய கோணல்களை தேவன் சரியாக்குவார். அல்லேலூயா! சீராக்கி முடிச்சிருவார். ஆலயத்துடைய காரியங்களில் என்னவெல்லாம் கோணலாகி இருந்ததோ கர்த்தர் அதை சரியாக்கினார். நம்ம வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பாருங்க. அதை எண்ணி கோரேஸ் ராஜா எண்ணி கொடுக்குறாரு. எதெல்லாம் கணக்கு பார்த்து, கணக்கு அதில் எழுதுகிற நேரம் இல்லை, பேசுறதுக்கு நேரம் இல்லை. இதை எடுத்துகிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். கர்த்தர் அதற்காக கதவை திறந்து கொடுத்தார். போ, இந்த பட்டணத்திற்குள்ளே போய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, எடுத்து கொண்டு வந்து என்னது கொண்டு வந்து வச்சிரு. கர்த்தருடையதை கர்த்தருக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுத்துருங்க. கர்த்தருக்குரியதை வஞ்சித்து நாம் வைக்கக்கூடாது. நம்முடைய நேரத்தை கொடுப்பது கர்த்தருக்குரியது. நேரம் ஒரு வகையான தசம பாகம், தெரியுமா உங்களுக்கு? டைம் கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்குற ஒரு தசம பாகம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையில் உட்காரத அப்படியே கஷ்டமாக நெண்டி கிண்டி உட்காந்துட்டு போகிறீங்க. நீ கொடுக்குற அந்த நேரம் ஒரு தசம பாகம். உடைய தாளந்துகளை கொடுப்பது தசம பாகம். உடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்துகிற வரங்கள் கொடுப்பது தசம பாகம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஊழியம் செய்கிறது அது ஒரு தசம பாகம். நீ எதையெல்லாம் கொடுக்கிறாயோ அதை திரும்ப அவர் நீ கொடுத்ததை வச்சுக்கிறதுக்கு அவர் ஒன்றும் உலக மனுஷன் கிடையாது. நீ எதை கொடுத்தாலும் திரும்ப கொடுத்துருவார். நீ நேரத்தை கொடுத்தா உன் வாழ்க்கையில் நேரத்தை கூட்டி கொடுத்துருவார். நிறைய பேர் நேரத்தை கொடுக்க முடியல. நேரம் திரும்ப நீ வாபஸ் எடுக்க முடியாது. 6 நாள் வேலை செய்யலாம், ஒரு நாளை நீ எனக்கு கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு நாள் கொடுக்குறதுனால தான் திரும்ப திரும்ப 6 நாளுடைய பெருக்கங்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஆலயத்தில் உட்கார 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை நெண்டி நெய்வி நிலைக்கிறோம். நாம் நீ கொடுக்குற, நீ இஷ்டப்பட்டு கொடுக்குறிய, கஷ்டப்பட்டு கொடுக்குறிய அந்த நேரத்தை, ஏதோ உன்னை அடக்கி உட்காந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? திரும்ப கொடுத்துருவான். நம்முடைய ஆயுசு நாட்களில் அதை ஆண்டவர் கூட்டி கொடுக்குற தேவன். இழந்ததையும் கோணலானதையும் சீரழிந்ததையும் தேவன் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நேரலாம் அந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒன்று பேதுரு 2:9. அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சொத்துக்கு தேவன் கொடுத்த ப்ரமோஷன்ஸ் என்ன? இந்த வசனத்தை ஒன்று பிட்டு பிட்டு தனித்தனியாக பாருங்க. தேவனுடைய ஜனத்துக்கு தேவன் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ராஜரீக ஆசாரிய கூட்டங்க. அவர்கள் ஆராதிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நம்மை சொந்த ஜனமாய் தேவன் தெரிந்தெடுத்தார். அதுதான் பொக்கிஷமே. ஒளிப்பீடத்தின் புதையல் யார் தெரியுமா?
இயேசு கிறிஸ்து அந்த புதையலை இந்த பூமிக்கு தந்தார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பொக்கிஷங்களை திறந்து பொன் வெள்ளி தூப வர்க்கங்களை கொண்டு வந்து இந்த இயேசுவுக்கு முன்பதாக வைத்தார்கள். வைத்து இவர்தான் பொக்கிஷம், இவர்தான் இந்த பூமிக்கு வர வேண்டிய பொக்கிஷம். ஆனால் சொன்ன ஒளிப்பிடத்தின் புதையலையே நான் உனக்கு தருவேன். இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து மீட்பரை இந்த பூமிக்கு நான் தருவேன். சொன்னபடியே மீட்பரை கொடுத்தார். மீட்பரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உலகத்தில் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். சொந்த ஜனங்களாக, சொந்த சம்பத்துகளாக, அவருடைய புதையல்களாக, அவருடைய பொக்கிஷங்களாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கோணல்கள் எல்லாம் தேவன் சபையாக்குவார். நமக்கு முன்னால் இருக்கிற இரும்பு தாழ்பால்கள் கதவுகளை உடைச்சி, இன்னொன்று சொல்கிறாரு, நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து, கையின் தொழிலெல்லாம் ஆசீர்வதித்து, வானத்தின் பொக்கிஷ சாலைகளை திறந்து கொடுத்து, வானத்தில் பொக்கிஷம் இருக்கு இல்லையா, அதை திறந்து கொடுத்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய கையின் பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகளுடைய கல்வியில், தேர்வுகளில், அவருடைய எதிர்காலத்தில் ஞானத்தை தேவன் விசேஷமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. உடைய குடும்ப வாழ்விலே தேவனுடைய சமாதானத்தை பொக்கிஷமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்மையானதை நமக்கு தந்தருள்வாராக. தீமையை நம் நடுவில் இருந்து தேவன் விடுவிப்பாராக. எழுந்து நிற்போம்.